உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நேற்று ஒரு ஏடிஎம்க்கு போனேன். சரிங்களா? அது அந்த ஏடிஎம் எப்படின்டா, 2 ஏசி இருக்குது. சின்ன சின்ன ஏசி, 25,000 ஏசி, 2 ஏசி இருக்குது. ரெண்டுமே ஓடலை. 2 ஏடிஎம் இருக்குது. அதில் ஒரு ஏடிஎம் வேலை செய்யுது, ஒரு ஏடிஎம் வேலை செய்யலை. பூரா நூலாம்படியாக இருக்குது, கீழே பூரா சத்தையாக கிடக்கு. கதவோட சரியாக அடைக்குதில்ல, திறக்குதில்ல. சரிங்களா? அப்போ ஏடிஎம்மோட தொழில் எவ்வளோ அழிஞ்சு இருக்கு. எதை காசு வாங்குறாங்கன்னு கத்துனீங்களே பிரதர் சிஸ்டர். அந்த ஏடிஎம்மை பார்த்தேன். பெரிய பெரிய அரண்மனை இடிஞ்சு கிடக்கும்ல, அப்படி இருக்குது அந்த ஏடிஎம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே இதெல்லாம் வந்தது, அதை கெடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு ஏசி நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு, நல்லா போய் எடுத்தோம்ல. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அது மெயின் ரோட்டில் அப்படி கிடக்கு. மெயின், நல்லா மெயின், முன்னாடி பெட்ரோல் பல்க் இருக்குது. இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல அந்த மாதிரி இருக்குது ஏடிஎம். சொல்லுங்கள். அடுத்து மக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறைஞ்சி போச்சு. என்ன தொழில் இருக்குது சொல்லுங்க. ஒரு பேங்கோட ஏடிஎம்மே அந்த நிலைமையில் இருக்குண்டா, அப்புறம் சாதாரண மனிதனோட தொழில் எப்படி இருக்கான்? 12 மாதம் விவசாயிக்கு வேலை கிடையாது. அப்புறம் அவங்க எப்படி பணம் போடுவாங்க, பணம் எடுப்பாங்க? விவசாயியோட வரலாறு தெரியுமா பொதுமக்களே? விவசாயி வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க வேமா. அவங்ககிட்ட எப்படி பணம் வரும்? பணம் எப்படி வரும்? ஒரு வெள்ளாமல் விளைஞ்சு அதை அப்படி விற்றாத்தான் பணம் வரும். அது வரைக்கும் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சா? அவங்களுக்கு 12 மாதம் நீங்கள் வேலை உருவாக்கி கொடுத்தீங்களா? விவசாயி ஒரு பொருள் விளைஞ்சாத்தான், அந்த பொருளை கொண்டு விற்றாத்தான் அவங்களுக்கு பணமே வரும். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க விவசாயி. வேலை செஞ்சாலுக்கு வேலை கொடுக்க முடியாது. போய் நகையாட வச்சு தான் வேலை சம்பளம் கொடுப்பாங்க, நடவு நடுவாங்க. ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணுமா, நகை அடை வச்சு அந்த தொழில் செய்வாங்க, அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. திருப்பி விளைஞ்சதை வச்சு அதை திருப்பணும். இந்த மாதிரிலாம் நடக்குது. அடுத்து நான் கந்து வட்டி கொடுக்குறேன், பைக்கு ஃபைனான்ஸில் எடுத்துக்கிறாங்க. டிவி கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் வாங்கி போகிறாங்க. கந்து வட்டி வாங்கி டிவி கட்டுறாங்க. பேங்க்கு வட்டி கட்டுறாங்க, என்கிட்ட வாங்கி போய் பேங்க்கு வட்டி கட்டுறாங்க. இப்படிலாம் மக்கள் வாழுது. இது முதலமைச்சர் பிரதமருக்கு தெரியுதா? சொல்லுங்க மக்கள்.